வணக்கம் நண்பர்களே, அன்ஷ்மித்ரா மெடிக்கோ அண்ட் குக்கிங் சேனலுக்கு உங்கள் எல்லாருமே வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு சுவையான அதே சமயத்தில் ஆரோக்கியமான ஒரு பீட்ரூட் பொரியலுங்க. பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் இந்த பொரியல் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பொரியலை ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு தேவையான பொருள் 2 பீட்ரூட்டு, மீடியம் சைஸ் பீட்ரூட்டு, ஒரு பெரிய வெங்காயம், கடுகு, தாளிப்புக்கு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் சிறிதளவு உப்பு, மஞ்சள், அவ்வளோதாங்க இதுக்கு தேவைப்படும். 10 நிமிஷத்தில் இந்த பீட்ரூட் பொரியலை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெல்த்தியான டயட் நான் லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணுவேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தாளிப்புக்கு கடலைப்பருப்பும் உளுந்து பருப்பும் சேர்த்துக்கணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு தாளிப்புக்கு சேர்த்துக்குங்க. இல்லைன்னா சில நேரம் டக்குன்னு கருகிடும். இதை சேர்க்கும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும், அதே டைமில் பொரியல் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்குங்க. அதனால் தாளிப்புக்கு கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு கட்டாயமாக சேர்த்துக்குங்க. மேக்ஸிமம் எல்லாருமே காரத்துக்கு பச்சை மிளகா இல்லைனா காஞ்ச மிளகா சேர்ப்பாங்க பீட்ரூட் பொரியலுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பீட்ரூட் பொரியல் செஞ்சேன் அப்படின்னா காஞ்ச மிளகா யூஸ் பண்ண மாட்டேன், பச்சை மிளகாவும் யூஸ் பண்ண மாட்டேன். மிளகாய் தூள் மட்டும் ஒரு 1/4 ஸ்பூன் யூஸ் பண்ணுவோங்க. இப்போ நீங்கள் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். மிளகாய் தூள் சேர்த்து பீட்ரூட் பொரியல் செஞ்சு பாருங்கள், அது இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் வதங்கும் போதே கருவேப்பிலையை சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற பீட்ரூட்டை சேர்த்து நல்லா ஒரு 8 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு சிம்லேயே வச்சு வேக வச்சுருங்க. அவ்வளோதாங்க, சுவையான ஒரு பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடும். இந்த பொரியலில் அப்படி என்ன சத்துலாம் நிறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. ஏன்னா ஒரு பொரியலோ இல்லை ஒரு உணவை சாப்பிடும்போது அதில் என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த உணவை எடுத்துக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பீட்ரூட்டில் அதிகமாக இரும்பு சத்து இருக்குது, ஃபோலேட்டுன்ற சத்து நிறைஞ்சிருக்கு, நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஸோ இது அதிகமாக செரிமானத்துக்கு நல்ல உதவி செய்யும். ரத்தம் அதிகரிக்கவும் இந்த பீட்ரூட் உதவி செய்யுது. அதனால் பீட்ரூட் பொரியல் நம்ம உணவில் சேர்க்குறது ரொம்ப அவசியமான ஒன்று. முக்கியமாக இதய ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ரத்த அழுத்தத்தை குறைக்கவும் இந்த பீட்ரூட் உதவி செய்யுது. ஸோ இவ்வளோ பயன்கள் கொண்ட இந்த காய்கறியை நம்ம உணவில் சேர்த்துக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களையும் அந்த டிஷ்ஷுக்கான எல்லா சத்துக்களையும் விவரமாக சொல்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லாங் வீடியோ வரும்போது உங்களுக்கு ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்ரிடே அது ஸ்ட்ரீம் ஆகும். அதனால் உங்களுக்கு ஹெல்த்துக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக நான் போடுவேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தது அப்படின்னாலும் உடல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் பேர் அன்ஷ்மித்ரா மெடிக்கோ அண்ட் குக்கிங் சேனல். லைவ்லையுமே அதிகமான மெடிக்கல் சம்மந்தமான வீடியோலாம் போட்டிருக்கேன். ஸோ அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பீட்ரூட்டை சேர்த்து நல்லா கிளறி விடலாம். நல்லா சிம்மில் வச்சு ஒரு 8 நிமிஷம் அப்படியே வேக விட்டிங்க அப்படின்னா பீட்ரூட் பொரியல் தயாராகிடும். நிறைய பேருக்கு துருவி செஞ்சு பொரியல் செஞ்சால் பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி பொரியல் செஞ்சதுன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்படியும் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட்டை அதிக நேரம் வேக வைக்கக்கூடாதுங்க. ஸோ அதனால் அப்படி வேக வச்சோம் அப்படின்னா அதோடைய சத்தும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதோடைய நிறமும் மாறிடும். அதனால் சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டு சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த பொரியலை தயார் செஞ்சிடணும். காய் வெந்ததுக்கப்புறமா தேங்காவை துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காயை சேர்க்கல. அப்படியே இந்த பொரியல் செஞ்சேன்னா அதான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ தேங்காய் விருப்பப்படுறவங்க சேர்த்துக்குங்க. இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூளையும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கிளறி விடணும். மதிய சாப்பாடுக்கு இந்த பொரியல் ஒரு நல்ல சைட் டிஷ்ஷு. எக்ஸாம்பிளாக சாம்பார் சாதமாக இருக்கட்டும், ரசமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு லெமன் சாதம், புளி சாதம், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த பொரியல் சூட் ஆகுங்க. பீட்ரூட் பொரியலே ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி துருவாமல் கட் பண்ணி செஞ்சு பாருங்கள்.
பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சில ப்ரெக்னன்சி மதர் வந்து டயபெட்டிஸோடு இருப்பீங்க. ஸோ அவங்களாம் வந்து மருத்துவருடைய அறிவுரையின்படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து சாப்பிடலாமா வேணாவான்றது உங்களுடைய சுகர் கண்ட்ரோலை பொறுத்து மருத்துவருடைய ஆலோசனைப்படி நீங்கள் சாப்பிட்லாம். ஏன்னா அவங்க வந்து சுகருடைய லெவல் அதிகமாக இருந்ததுன்னா இதை அவாய்ட் பண்ண சொல்லி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த பீட்ரூட் வந்து நல்லா வதக்கி விடணும். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பையும் பார்த்துக்கணுங்க. உப்பு வந்து சரி பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா வந்து நீங்கள் சால்ட்டை சேர்த்துக்குங்க. கல் உப்பு சேர்க்கக்கூடாது, இல்லைன்னா அப்படியே திரியாக நின்றும். கல் உப்பு நம்ம சாப்பிடும்போது அப்படியே நம்ம பல்லுக்கு வந்து வரும். ஸோ சால்ட் வந்து பொதுவாக யூஸ் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் பொரியல் வந்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு 5-6 பொருள் தாங்க. இது வந்து நம்ம ஒரு 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு சொல்லிட முடியும். ஆனால் ஒரு சிலருக்கு இது தெரியாமல் பீட்ரூட் பொரியல் கூட செய்ய தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ கண்டினியூஸாக எடுத்துருக்கிறேன். ஸோ இதை பார்த்தாவது அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றதுனால ஸோ எதுவுமே நான் ஸ்கிப் பண்ணாமல் தான் அப்படியே எடுத்துருக்கிறேன். இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சமாக தேவையான தண்ணி மட்டும் கொஞ்சம் சேர்த்து கூட வேக வச்சுக்கலாம். யாருக்கெல்லாம் பீட்ரூட் பொரியல் ரொம்ப பிடிக்கும், இல்லை ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி தான் பீட்ரூட்டில் வந்து ஃபோலேட்டு, நார்ச்சத்து, இரும்பு சத்து, ஆன்டி ஆக்சிடெண்ட் எல்லாமே இருக்குங்க. ஸோ வந்து இது வந்து நம்மளுக்கு செரிமானத்துக்கு நல்லா இந்த நார்ச்சத்து வந்து உதவும். முக்கியமாக வந்து இரத்த சோகை வந்து வராமல் இது வந்து இந்த பீட்ரூட் வந்து தடுக்கும். அதனால் வந்து இது வந்து ஒரு குட் ஆன்டி அனிமிக் டயட்டுங்க. இது பீட்ரூட் வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இந்த டைமில் வந்து தேவைப்படுறவங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவாங்க. நானும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வைப்பேங்க. நான் வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வந்து இதில் சேர்த்துட்டு அப்படியே நல்லா சிம்மில் போட்டு நல்லா வேக விடுறேன். ஒரு அருமையான ஒரு பீட்ரூட் பொரியல் நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. இது வந்து உடல் நலத்துக்கு ரொம்ப ஆரோக்கியமான பொரியல் தாங்க. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணிலாம் சுண்டி இந்த மாதிரி வந்து ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ அவ்வளோதான் வந்து நம்மளுக்கு ஆரோக்கியமான பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பூ வந்து தேவைப்படுறவங்க சேர்த்துக்குங்க. நான் வந்து சேர்க்கல, இது அப்படியே தான் செஞ்சுருக்கேன். ஸோ இப்படி மட்டும் செஞ்சு பார்த்திங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ நேரமாக அன்ஷ்மித்ரா சேனலில் வந்து வாட்ச் பண்ணி பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஃபர்தராக போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.